ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அன்பர்களே, பக்தர்களே, பாகவதோத்தமர்களே, சமீப காலத்திலே புதிதாக கிளம்பியிருக்கும் அல்லது கிளப்பப்பட்டிருக்கும் ராம அவதார சர்ச்சை பற்றி சற்றே தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் உண்மைத்தன்மையை பார்க்க வேண்டும். நாம் நமக்கு நாமேயும் மற்றவர்களையும் நன்கு சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயம் இது. இதிகாச புராணங்கள் சொல்லும் உண்மையை நினைவு கூர்ந்து எந்தவித குழப்பத்திற்கும் திசை திருப்பும் நோக்கத்திற்கும் மக்களை ஆளாக்கிவிடாமல் வேதங்களும் இதிகாச புராணங்களும் கூறும் ஆணித்தரமான உண்மைகளை எடுத்துரைத்து தெளிவுபடுத்தும் முக்கியமான கடமை நமக்கு இருக்கிறது. நம் போன்ற ஆசிரிய அன்பர்களுக்கு இது அவசியமான ஒன்று. ஆகவே இந்த விஷயங்களை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆராய்ச்சி என்ற பெயரிலேயும் புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஆஸ்திக மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து அதன் மூலம் தான் ஏதாவது சாதித்து விட வேண்டும் என்ற குறுகிய விளம்பர நோக்கத்திற்காக ஒரு சிலர் ஸ்ரீமத் ராமாயணத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதில் சில மாற்று கருத்துக்களை தெரிவித்து வேதங்கள் மற்றும் புராணங்கள் நமக்கு தெரிவித்த விஷயங்களை உண்மைகளை மடைமாற்றம் செய்து நம்மை குழப்பமடைய செய்விக்க சில ஆஸ்திக நண்பர்களே கிளம்பியிருக்கிறார்கள் என்றால் மிகவும் பயமாக இருக்கிறது. அதன்படி ராமர் 7000 வருடங்களுக்கு முன்தான் அவதாரம் பண்ணினார் என்று புதிய கட்டுக்கதையை ஆராய்ச்சி என்ற பெயரிலே கூறி தற்போது அதை எழுத்து வடிவிலே வெளியிட்டு ராமரையும் ராமாயண உண்மைகளையும் மறைத்து அவர்களுடைய சுய லாபத்திற்காக விளம்பரத்திற்காகவும் வெளிதேடி ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் செய்ய வேண்டியது எந்தவிதமான குழப்பத்திற்கும் ஆளாகாமல், அதாவது அவர்கள் செய்வது போல் அவர்கள் சொல்வது போல் ராமர் 7000 வருடங்களுக்கு முன்தான் அவதாரம் பண்ணினார் என்று அபத்தமாக கூறி திரியும் அவர்களின் விஷயங்களை புறந்தள்ளிவிட்டு வேத இதிகாச புராணங்கள் கூறும் உண்மைகளை நாம் பின்பற்றுவோமாக. உதாரணமாக சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போது நாம் இருக்கிறோம். நமக்கு நமது தகப்பனார் பெயர் தெரியும், தாத்தா பெயர் தெரியும், சிலருக்கு கொள்ளுத்தாத்தா பெயரும் தெரிந்திருக்கலாம், சிலருக்கு எள்ளுத்தாத்தா கூட தெரிந்திருக்கலாம். ஆனால் அதற்கு மேல் நம்முடைய சந்ததியார்கள் பற்றி தெரியுமா? அதற்கு மேல் படைத்த பகவானுக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட பரமாத்மாவையே இவர்கள் ஆராய்ச்சி பண்ணினால் அது முடியுமா? ஆதியும் அந்தமும் இல்லாத பகவானை ஒரு சில காலத்தின் தேதிக்குள் அடக்க முடியுமா? அப்படிப்பட்ட இந்த ஆராய்ச்சி உண்மையாக இருக்க முடியுமா? இதையெல்லாம் அறியாதவர்கள்தான் பகவானை கால நேரத்திற்குள் அடக்க முயற்சிக்கிறார்கள். இது வீண் முயற்சி, மக்களை குழப்பும் முயற்சி. இப்போது வேத இதிகாசங்கள் கூறும் ராமாவதார உண்மைகளை பார்க்கலாம். யுகங்கள் 4 என்பது அனைவரும் அறிந்ததே. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4ம் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். சரி, இப்போது ஒரு சதுர்யுகம் என்றால் எத்தனை வருடங்கள்? கலியுகம் 4,32,000 வருஷம், துவாபர யுகம் 8,64,000 வருஷம், திரேதாயுகம் 12,96,000 வருஷம், கிருதயுகம் 17,28,000 வருஷம். ஆக ஒரு சதுர்யுகம் என்பது 43,20,000 வருடங்கள். இப்போது நாம் வசிப்பது எத்தனையாவது சதுர்யுகம் தெரியுமா? 28வது சதுர்யுகத்திலே நாம் வாழ்கிறோம். நமது சங்கல்ப மந்திரங்களில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? சுக்லாம்பரதரம் ஆரம்பித்து வைவஸ்வத மன்மந்தரே அஷ்டாவிகம் சஜிதமே கலியுகே. அஷ்டாவிம்சதி என்றால் 28. ஆக 28வது சதுர்யுகத்திலே கலியுகத்திலே நான் சங்கல்பம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறோம். ஆக வெற்ற வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், நாம் இருப்பது இப்போது 28வது சதுர்யுகம்.
இப்போது ராமாவதாரம் பற்றி பார்க்கலாம். ராமாவதாரம் திரேதாயுகத்தில் நடந்ததென இதிகாசங்கள் சொல்லக்கூடிய விஷயம். இந்த 28 சதுர்யுகத்திலே எந்த சதுர்யுகத்தில் திரேதாயுகம் என்ற ஒரு கேள்வியும் வரும். அதற்கும் சில விடைகள் நமக்கு புராணங்கள் மூலம் கிடைக்கின்றன. அதன்படி 24வது சதுர்யுகம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்த்தால் 24ஐ விட்டு விடுங்கள், 25, 26, 27 இந்த 3 சதுரங்களும் சேர்ந்து 43,20,000 என்று 3 போட்டால் எவ்வளவு வருகிறது? கிட்டத்தட்ட 1,21,00,000 வருடங்கள் வருகின்றன. ஆக 1,21,00,000 முன்பாக ராமாவதாரம் நடந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு கணக்கை பார்க்கலாம். ராமர் இந்த 28வது சதுரயுகத்திலேயே திரேதாயுகத்தில் அவதாரம் பண்ணினார் என்று எடுத்துக்கொள்வோம். இப்போது கலியுகம் பிறந்து 5126 வருஷம் கழிந்துவிட்டன. இதற்கு முன் துவாபர யுகம் 8,64,000 வருஷம். அதற்கு முன்னால் திரேதாயுகம் 12,96,000 வருஷம். இந்த திரேதாயுகத்தில் ராமாவதாரம் திரேதாயுகத்தினுடைய முடிவிலே செய்யப்பட்டது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட 12,96,000 வருஷத்திலிருந்து ஒரு 12,66,000 கழித்து விடலாம். ஆக மீதமுள்ள 30,000 வருடங்களில் அவர் அவதாரம் பண்ணியிருக்கலாம் என்றாலும் கூட 30,000 திரேதாயுகம், 8,64,000 துவாபர யுகம் மற்றும் கலியுகம் 5126 வருஷம் அது கழிந்து விட்டது. இந்த மூன்றையும் கூட்டினாலும் கூட 5126, 8,64,000 ப்ளஸ் ஒரு 30,000 கூட்டினாலும் கிட்டத்தட்ட 9 லட்சம் வருடங்கள் வருகின்றன. ஆக 9 லட்சம் வருடங்களுக்கு முன்னாலே ராமாவதாரம் நடந்திருக்க வேண்டும். ஆக லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன் திரேதாயுகத்தில் அவதாரம் பண்ணின ஸ்ரீ ராமபுரானை சில 1000 வருடங்களுக்குள் சுருக்கி அடக்கி தவறாக பிரஸ்தாபம் செய்வது என்பது என்ன நன்மையை மக்களுக்கு தரப்போகிறது? தவறை உணர வேண்டும், தவறான தவறுகளை தவிர்க்க வேண்டும். பூர்வாச்சாரியர்கள் சொல்லும் விஷயம் என்ன? முன்னோர்கள் மொழிந்த முறை தப்பாமற் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே, தம் நெஞ்சில் தோன்றினதையே சொல்லி இதுவே சுத்த உபதேசம் என்று சொல்பவர்கள் மூர்க்கராவார் என்று பூர்வாச்சாரியர்கள் நம்மளை எச்சரிக்கிறார்கள். ஆகையால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வால்மீகி முனிவர் என்ன எழுதுகிறார்? தசரத மகாராஜா 60,000 ஆண்டுகள் அயோத்தியை ஆண்டார் என்று சொல்கிறார். அதுபோல் ராமபுரான் 11,000 வருடங்கள் ஆட்சி செலுத்தினார் என்று எழுதுகிறார். இது நம்பத்தகுந்ததாக இல்லை என தற்போதைய அறிவுஜீவிகள் நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் வால்மீகி ராமன் 14 வருடங்கள் கானகம் சென்றார் என்று சிறிய எண்ணிக்கையை விஷயத்தை சொல்லியிருக்கிறாரே. ஏன் 14க்கு பதில் 140 வருடம் ராமன் காட்டுக்கு சென்றார் என்று சொல்லியிருக்கலாமே. அப்படி அவர் சொல்லவில்லையே. இதிலிருந்து வால்மீகி முனிவருடைய ராமாயணம் எத்தகையான உண்மைத்தன்மை கொண்டது. ஆகவே அது ஒரு பொக்கிஷம் என்பதை உணர வேண்டாமா? கொஞ்சம் விட்டால் ராமனும் கிருஷ்ணனும் கூட எனது எள்ளு தாத்தாவோடு கிரிக்கெட் விளையாடினார்கள் என்று சொன்னாலும் ஆச்சரியமில்லை. ஆகவே நமக்கு பிரமாணம் இதிகாச புராணம், வால்மீகி ராமாயணம். ஆகவே அதை விட்டுவிட்டு தற்காலிகமாக கண்டவர்களெல்லாம் சொல்லும் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டாம். அது தேவையில்லை. நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஸ்ரீ ராம அவதார மகிமையையும் ராமனுடைய கல்யாண குணங்களையும் ஸ்ரீ ராம நாம மகிமையும் பறக்கச் சொல்லி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்மை செய்வதே நம் தேசத்திற்கும் உலகுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும் என கூறிக்கொண்டு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமவோம் என்று சொல்லி அமைகிறேன்.